ஹாய் ஃப்ரெண்ட், இது வாழைக்கன்று செவ்வாழை, இது மரமாக வரும். ஸோ இதை பற்றி ஒரு 4-5 குரூப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த வாழை பட்டை இருக்கு இல்லையா, இதை தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே புழிஞ்சு அதை போட்டோன்னா சரியாயிடும் நெருப்பு சுட்டதுக்கு. அதே மாதிரி நெருப்பு சுட்டால் அந்த வாழை இலையிலையும் படுக்க வைப்பாங்க. தென் இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூ வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. பட் வாயு உள்ளவங்க வாழைப்பூ சாப்பிடக்கூடாது. அதே போல் வாழைக்காய் நல்லா ரத்தம் ஊறும். பட் வாழைக்காவும் வாயு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது வயிறை க்ளீன் பண்ணால் அதை சாப்பிட்லாம், நல்லா ப்ரோட்டீன் ஆல்சோ. தென் இந்த செவ்வாழை நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதே போல் இந்த இலையில் நம்ம சாப்பிட்டோன்னா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதே போல் இது மாதிரி நாட்டு வாழை இருக்குது, குழி வாழை இருக்குது, இப்படி நிறைய விதமான வாழைங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதில் மீனை வச்சு சுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எதைனாலும் இதில் வச்சு சாத்தை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. தென் இது இந்தோனேஷியாவில் பார்த்தோன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் ஒரு ஆள் சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசில் இருக்கும். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சுகர் ஹை ஆகிடும். ஸோ அது எந்த பழமாக இருந்தாலும், செவ்வாழைன்னு இல்லை, எந்த வாழையாக இருந்தாலும் நம்ம அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடாது. தென் இஸ் அ குட் மெடிசன். அதே போல் இது இந்த வாழைக்கண்ணுக்கு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, வாழையடி வாழையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதை மேரேஜில் எல்லாம் கட்டுவாங்க. பட் இது வீட்டுக்கு எய்த்தாப்பில் வைக்கக்கூடாது. தென் இது முறிஞ்சு விழுவுறது மாதிரி லைஃபை முறிஞ்சிரும் சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்கு எய்த்தாப்பில் வைக்கக்கூடாது.